மே 18 தமிழர்களுக்கு மிக துயரமான நாள். இலங்கையில் இனவெறி சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் உச்சத்தை அரங்கேற்றிய நாள். லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளி வாய்க்கால் நிகழ்வு அரங்கேறி தமிழர்களின் விடுதலை போராட்டம் முற்று பெற்ற நாள் இந்த நாள். முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி நாளாக உலகெங்கும் தமிழர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் இலங்கை முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் காவல்துறை இராணுவத்தினரின் இடையூறுகளையும் மீறி திரண்டனர். உயிரிழந்த தங்கள் உறவுகளை எண்ணி கதறினர், கண்ணீர் விட்டனர், அஞ்சலி செலுத்தினர். தாயக விடுதலை பாடல் இசை பின்னணியில் இந்த அஞ்சலி நிகழ்வு உணர்ச்சி பூர்வமாக நடந்தேறியது. இலங்கையில் மட்டுமல்லாது ஈழத் தமிழர்கள் வாழும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக இங்கிலாந்து, டென்மார்க்கு, பிரான்சு, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஆண்களாக, பெண்களாக, குழந்தைகளாக உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு 2009 ஈழத்தில் தங்கள் உறவுகளுக்கு நேர்ந்த இன்னலை நினைவு கூறும் வண்ணம் முள்ளிவாய்க்காலில் நிகழ்வஞ்சலி செலுத்தினர். அதே போல கனடாவிலும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டு முள்ளிவாய்க்கால் அஞ்சலியை உணர்வுபூர்வமாக நடத்தினர். தாய் தமிழ் நாட்டிலும் பல்வேறு தமிழ் அமைப்புகளால் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி உணர்வுபூர்வமாக நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் சமூக வலைதளங்களில் 2009 தமிழ் மக்களுக்கு எதிராக முள்ளிவாய்க்காலில் நடந்த பேரவலம் பேசுபொருளாகியது. 2008-2009 காலகட்டத்தில் பூமி பந்தில் எந்த இனமும் சந்திக்காத பேரழிவை, பேரவலத்தை தமிழினம் ஈழத்தில் சந்தித்தது. சிங்கள பேரினவாத அரசு பல வல்லரசுகளின் துணை கொண்டு அங்கு நடைபெற்ற விடுதலை போராட்டத்தை கொடூரமாக நசுக்கியது. ஆயிரக்கணக்கான போராளிகளோடு அப்பாவி பொதுமக்களும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் தமிழர்கள் மீது வீசப்பட்டு அவர்கள் மோசமான இனப்படுகொலைக்கு ஆளாகினர். குறிப்பாக 2009 மே 14க்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான போர் உச்சகட்டத்தை அடைந்தது. அதன் இறுதியாகத்தான் மே 18 முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மரணித்தார்கள். விடுதலை போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கண்ணுக்கு எதிரே நடந்த இனப்படுகொலையை கண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள், எளிய மக்கள் துடித்தார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள். கையெறு நிலையில் எம் மக்களை காப்பாற்றுமாறு கூறினார்கள். ஆனால் அன்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதி இலங்கையில் சிங்கள ஆட்சியினருக்கு துணை நின்ற இந்திய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். தமிழின படுகொலைக்கு எதிரான போராட்டத்தை கடுமையாக காவல்துறையின் மூலம் ஒடுக்கினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈழத்தில் நடைபெறும் இனப்படுகொலை பற்றிய செய்திகள் சென்று சேராவண்ணம் ஊடகங்களை பார்த்து கொண்டார். மிக பெரிய இன துரோகத்தை தன் சுயநலத்திற்காக செய்தவர் கலைஞர் கருணாநிதி. 2009 இந்த கொடூரம் தமிழ் ஈழத்தில் அரங்கேறியதை ஒட்டிய காலத்தில் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிகிறது. ஒன்றியத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுகிறது. அப்பொழுது டெல்லிக்கு சென்று தன் வாரிசுகளுக்கு பதவிகளை பெற சோனியாவின் வீட்டின் கதவை தட்டினார் கலைஞர் கருணாநிதி. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த துரோகத்தையும் அநீதியையும் உணர்வுள்ள தமிழர்கள் ஒரு காலம் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. தமிழ் மொழிக்காகவும், தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும், தன் தாயகத்தின் விடுதலைக்காகவும் தன் குடும்பத்தையே களப்பலியாக்கிய ஈழத்து தலைவன் எங்கே? தமிழின தலைவர் என்று தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொண்டு தமிழ் மக்களை நம்ப வைத்து தன் வாரிசுகளுக்காக பதவிகளை பெற தமிழகத்தின் நலன்களை, உரிமைகளை காவு கொடுக்கின்ற கலைஞர் கருணாநிதி எங்கே என்று தமிழக இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றனர். எப்படி இருந்தாலும் 2009 ஈழத்தில் தமிழர்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதியையும் அவலத்தையும் நாம் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. அந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்க, அந்த இனப்படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றிய சிங்கள இனப்படுகொலையாளர்களை உலக நீதிமன்றத்தின் முன் நிறுத்த தமிழர்கள் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி செலுத்தும் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.